அதை பார்க்குது. தானும் ஒரு வீடு கட்ட மனதில் ஆசை கொண்டது. தேவை என்ன அதுக்கு என்று தேடிடத்தான் செய்தது. கரடி மாமா ஆசைப்படி வீடு கட்ட இயலுமா? சிறகுள்ள பறவை கூடு போல அது இருக்குமா? மூங்கிலிடம் உதவி கேட்டு மரத்தில் வீடு கட்டவா? தென்னங்கீற்றை கொண்டு வந்து கூரை வீடு கட்டவா? தாங்குமால மரத்திலேறி பரன் வீடு கட்டவா? தரையில தான் குடி தோண்டி சுரங்கம் வெட்டி கொள்ளவா? என்ன வீடு கட்டிட என்பதுதான் புரியலை. கரடிக்கு தன் எண்ணத்தையே செயலாக்க ஏற்ற வழியும் தெரியலை. வேப்ப மரத்தில் இருந்த காக்கை கூட்டையுமே கண்டது. வெயிலும் மழையும் துயரம் தரும் என்பதையும் உணர்ந்தது. கோட்டை போல வீடு கட்டி திரிந்த கரையானையுமே கண்டது. மழை நீரில் மண் கரையும் என்று தெரிந்து கொண்டது. எலி போல வளை தோண்டி வாழ்வதற்கோ தன்னுடல் ஏற்றதல்ல என்பதையும் அது புரிந்து கொண்டது. என்ன வீடு கட்டிட எப்படித்தான் வாழ்ந்திட என்ற கவலை கொண்டுதான் ஊருக்குள்ள வந்தது. நாலு நல்ல கம்பை ஊன்றி அதன் மேலே குச்சி வைத்து கூரை கட்டி உச்சியிலே பனையோலை பரப்பி விட்டார். நல்ல வீடு ஒன்றாகும், நாம் வாழ்வதற்கு ஏற்றதாகும் என்றபடி கரடி மாமா காட்டுக்குள்ளே வந்தது. கச்சிதமா வீடு கட்டி குடியேறி மகிழ்ந்தது. இன்றும் கூட நாம் சென்றால் இனிய வீட்டை காணலாம். இளைப்பாரி களைப்பின்றி மீண்டும் ஊர் திரும்பலாம்.